ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அடுத்த திருநாமம் சூரசேனக. பகவானுடைய சேனையிலே படையிலே சூரர்களான பலர் உண்டு. வலிமையும் உறுதியும் கொண்ட பல படை வீரர்கள் அவரிடத்திலே இருக்கின்றார்கள். பகவான் ஸ்ரீராமராக அவதரித்த பொழுது சுக்ரீவன், ஹனுமான், ஜாம்பவான் முதலிய பலர் அவருக்கு உதவிகரமாக இருந்தார்கள். ஜாம்பவான் புத்தி கூர்மையிலே சிறந்தவர். சுக்ரீவர் உடல் வலிமையிலே சிறந்தவர். தன்னுடைய தமையனான வாலியை மட்டும்தான் அவரால் எதிர்த்து சண்டையிட்டு வெல்ல முடியவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் அவருடைய சுக்ரீவருடைய வலிமைக்கும் சூரத்தனத்துக்கும் எந்த குறைவும் இல்லை. ஹனுமான் பற்றி சொல்லவே வேண்டாம். பகவானுடைய சூரசேனக என்கின்ற திருநாமத்துக்கு விளக்கமாக அவர் ஒருவரே போதும். உடல் வலிமையும் மனோதைரியமும், ஸ்ரீராமருக்காக தான் எடுத்து கொண்ட எந்த காரியத்திலும் அவர் காட்டுகின்ற உறுதியும் புத்தி கூர்மையும், சமயத்துக்கு ஏற்றாற்போல் சமயோச்சிதமாக நடந்து கொள்வதிலே மிகுந்த சாமர்த்தியமும் உடையவர் அவர். சஞ்சீவினி மலையையே பெயர்த்து தூக்கி கொண்டு வந்தவர். அப்படி அவர் தூக்கி கொண்டு இலங்கை சென்ற பொழுது அந்த மலையிலே இருந்த சில அரிய வகை மூலிகைகள் உதிர்ந்து கீழே விழுந்தன என்று சொல்லப்படுகின்றது, நம்பப்படுகின்றது. தமிழ்நாட்டிலே கோடிக்கரையை சுற்றி இருக்கின்ற காடுகளிலே அவை விழுந்தன என்றும், மேலும் இலங்கையிலேயும் சில இடங்களிலே விழுந்தன, உதிர்ந்து விழுந்தன என்றும் சொல்லப்படுகின்றது. அதனால் அப்படி உதிர்ந்து விழுந்த இந்த இடங்களிலே சில அரிய வகை மூலிகைகள் காண கிடைக்கின்றன என்று கருதப்படுகின்றது. அப்படிப்பட்ட சூரர்களாகிய பேராற்றல் உடைய பல வீரர்களை கொண்ட சேனை பகவானுடையது. அதனால் அவர் சூரசேனக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சூரசேனாய நமக. ஸ்ரீராமர் எப்படி ரகுநாதரோ, ரகு குலத்திலே தோன்றியவர்களுக்கு நாதரோ, அவர்களுள்ளே மிக சிறந்தவரோ, அதை போலவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யதுநாதர், யது குலத்திலே தோன்றியவர்களிலே ஆகச் சிறந்தவர், அவர்களுக்கு நாதர், தலைவர். யது குலத்து வழித்தோன்றல்களிலே மிக மிக தலை சிறந்தவர், சிரேஷ்டர். அதனால் அவர் யதுசிரேஷ்டக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். அப்படிப்பட்ட யதுசிரேஷ்டராகிய பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் யதுசிரேஷ்டாய நமக. அடுத்த திருநாமம் சந்நிவாசக. சத் நிவாசக, சந்நிவாசக. நல்லோர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் சிறந்த அறிவை உடையவர்களுக்கும் பகவான் தான் இருப்பிடம், புகலிடம். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் பகவானிடத்திலே வசிக்கின்றார்கள். அதைப்போலவே பகவானும் அவர்களிடத்திலே வசிக்கின்றார். பகவான் எல்லோரிடத்திலுமே எல்லாவற்றிலுமே வசிக்கின்றார். ஆனால் சத்புருஷர்களுடைய மனத்திலே அவருடைய ஒளி அதிகமாக, மிக அதிகமாக வீசுகின்றது. பகவான் உயிர்களிலே வசிக்கும் பொழுது அந்த தாரதமியத்துக்கு ஏற்றாற்போல் உயிரினங்களிடையே வேறுபாடுகள் அமைகின்றன என்பது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் கூற்று. மற்ற சாதாரணமான உயிரினங்களை காட்டிலும் மனிதர்களிடையே அவர் சிறப்பாக வசிக்கின்றார், ஒளி வீசுகின்றார். அந்த மனிதர்களிலும் குறிப்பாக சத்துவகுணம் ஓங்க பெற்றவர்களிடத்தே அவர் இன்னும் பிரகாசமாக ஒளிர்விடுகின்றார் என்று அவர் கூறியிருக்கின்றார். அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் சந்நிவாசாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் சுயாமுனக. சுயாமுனக. யாமுனக என்கின்ற சொல் யமுனை நதியோடு தொடர்பு கொண்டவர்களை குறிக்கும். யமுனை நதியை சுற்றி இருக்கின்ற காடு, வனம் மதுவனம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த மதுவனத்திலே எம்பெருமானாகிய பகவான் நித்திய வாசம் செய்கின்றார் என்று பக்தர்களிடையே ஒரு கூற்று இருக்கின்றது, அவ்வாறு நம்பப்படுகின்றது. அந்த யமுனை நதியோடு தொடர்பு உடையவர்கள் பலர் இருக்கின்றார்கள். வசுதேவர், தேவகி, யசோதை பிராட்டி, நந்தகோபர், ஸ்ரீகிருஷ்ணரின் உடன்பிறப்புகளான பலராமர், சுபத்ரை மற்றும் பல கோபர்கள் யமுனை நதியோடு தொடர்பு உடையவர்கள். அவர்கள் எல்லோருமே யாமுனர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். யமுனை நதியோடு தொடர்பு உடையவர்கள் என்பதனால் யாமுனர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் எல்லோரையுமே தன்னுடைய உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் கொண்டவர் பகவான். யாமுனர்களிடம் உறவும் நட்பும் கொண்டவர். அதனால் அவர் சுயாமுனக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சுயாமுனாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.